உங்களுடைய ஃபேஸ் எந்த ஷேப்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கான வீடியோ தான் இது. நான் ஃபேஸ் ஷேப் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு த்ரெட்டிங் பண்ண போறீங்கன்னாலுமே உங்க ஃபேஸ் ஷேப் தெரியணும். அதே மாதிரி ஹேர் கட் பண்ண போறீங்கன்னாலுமே உங்க ஷேப் தெரியணும். பிளஸ் உங்களுடைய ஹேர் ஸ்டைலிங்குமே உங்க ஃபேஸ் ஷேப் தெரியணும். அதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இது. சென்டர்ல ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஒன் அதுக்கு ஸ்ட்ரைட்டா இங்க, அதுக்கப்புறம் இந்த ஜா லைன் முடிகிற இடத்துல இங்க ஒரு பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், அதே மாதிரி இந்த கார்னர்ல ஃபோர்த்து, ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம சைடில் திரும்பும்போது நமக்கு ஒரு மேடு பாயிண்ட் தெரியும், அதுதான் 5. அதே மாதிரி இந்த சைடு 6, 7 வந்து இந்த ரெண்டு இடத்துல 7, 8 இந்த இடத்துல எல்லாம் மார்க் பண்ணிட்டு அதை லைனை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் ஷேப் வந்து தெரிஞ்சிடும். இப்போ நம்ம டாட் எல்லாம் வச்சு எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன ஃபேஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நோஸ்ல இருந்து இந்த கார்னர், அதே மாதிரி எல்லா கார்னருமே ஒரே சைஸ்ல இருந்துச்சுன்னா அது வந்து ரவுண்ட் ஷேப். இதே வந்து ஹார்ட்டின் ஷேப் பார்த்தோம்னா ஹேர் லைன் வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹார்ட் ஷேப்லயே தெரியும், வந்து இந்த முடிகிற இடத்துல ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அந்த மாதிரி இருந்தா ஹார்ட்டின் ஷேப். இதே வந்து ஸ்கொயர் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டாட் பண்ணது, இங்க டாட் பண்ணது, இங்க டாட் பண்ணது எல்லாமே ஈக்குவல் சைஸ்ல இருக்கும். அந்த மாதிரி இருந்தா ஸ்கொயர் ஷேப். இதே வந்து டைமண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா இங்க மார்க் பண்ணதும் இங்க மார்க் பண்ணதும் ஈக்குவலா இருக்கும். இங்க டாட் வச்சது கொஞ்சம் இப்படி கிராஸா இருக்கும், இங்க கீழே வரும்போது கொஞ்சம் ஷார்ப்பா வந்துடும். அந்த மாதிரி வர்றதுக்கு வந்து டைமண்ட் ஷேப் சொல்லுவாங்க. ஓவல் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இங்க போட்டிருக்க லைனும் ஜா லைனும் ஈக்குவலா இருக்கும், ஈக்குவல் சைஸ்ல இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த லைனும் இந்த லைனுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஓவல் ஃபேஸ். இப்போ நம்ம எல்லா ஷேப்பும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இது தவிர நிறைய ஃபேஸஸும் இருக்கு. நீங்க அந்த டாட் வச்சு அதை ஜாயின் பண்ணிங்கனாலே உங்களுடைய ஃபேஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிக்கலாம்.